டேட்டா சயின்ஸை பற்றி டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் அதுக்கு என்ன மாதிரியான ஜாப்ஸுங்கெல்லாம் கிடைக்குது, அதுக்கு என்ன சேலரி கிடைக்குது, அப்புறம் அதை படிக்கிறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்ன மாதிரி எக்ஸாம்ஸு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் டெக்னாலஜி மோஸ்ட் வைட்லி யூஸ்டு டெக்னாலஜிஸ்னால் டேட்டா சயின்ஸ். அதனால் இந்த டேட்டா சயின்ஸில் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் வந்து உலகம் ஃபுல்லாகவே பறந்து கிடக்குது. ஸோ அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ டேட்டா சயின்ஸ்னால் என்ன? டேட்டா சயின்ஸு அப்படிங்கிறது ஒரு டேட்டாவை பற்றின படிப்பு தான். இப்போ டேட்டா அப்படிங்கிறது எதெல்லாம் சொல்லலாம்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட பேர் டேட்டா, அவனோட வயசு டேட்டா. இப்போ நீங்கள் அமேசானில் வாங்குறீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட பேர், அதோட ரேட்டு, அதுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட்டு, ஸோ அந்த மாதிரி இது அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன், அது என்ன கம்பெனி, என்ன மாடல், ஸோ இதை பற்றி எல்லாமே டேட்டான்னு தான் சொல்கிறோம். அப்போ அந்த டேட்டாவை வந்து பற்றி ஸ்டடி பண்ணுறது, அந்த டேட்டாவை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, அதான் ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, அந்த டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் அதில் இருந்து ஒரு சில குறிப்பிட்ட டேட்டாவை எடுத்து நம்ம தேவைக்கேற்ற அப்படி அனலைஸ் பண்ணி பிரித்து கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் தான் நாம் வந்து டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணி அதான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் போகிறீங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் போடுறீங்க, அப்புறம் எதில் நீங்கள் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கன்னு சொல்லி அதை வச்சு ட்ரேஸ் பண்ணலாம். அதாவது பப்ளிக் மீடியாவிலேருந்து இதெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணுறீங்க, இப்போ ட்விட்டரில் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, கூகுளில் என்ன சர்ச் பண்ணுறீங்க, அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ இதெல்லாம் போய் என்ன சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரை பற்றியும் இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் லாகின் பண்ணிடுறீங்க, பார்த்தா சைன்இன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லாம் சர்ச் பண்ணுறீங்க. இல்லைனாலும் ஒரு லெவலுக்கு மேலே அது நீங்கள் சைன்இன் பண்ணுன்னு தான் சொல்லுவோம். இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் எதுவும் சைன்இன் பண்ணாமல் எதுவும் பார்க்க முடியறதில்ல. ஒரு இமெயில் ஐடி நீங்கள் சைன்இன் பண்ணாமல் எதுவும் அதோட சர்வீஸவே பயன்படுத்த முடியாது. அதனால் அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் வந்து டே டு டே வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. அது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுங்கிறது பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸில் சம்மந்தப்பட்டது, எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, டேக்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ எந்த விதமான துறையாக இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுக்க முடியும். இப்போ ஆன்லைனில் இன்னைக்கு எல்லாமே வந்து டிஜிட்டல் மீடியாவாயிருச்சு. அப்புறம் எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, அப்புறம் டிஜிட்டல் கவர்னன்ஸு எல்லாமே டிஜிட்டலாக தான் இருக்குது. இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் டைப்புங்க எல்லாமே போயிருச்சு. இப்போ எல்லாரும் இதை தான் பயன்படுத்துகிறோம். நம்ம ஒரு சினிமா டிக்கெட்லேருந்து ரிசர்வ் பண்ணணும்னா அதை நீங்கள் பண்ணுறீங்க, அப்போ அதுக்கு ஒரு லாகின் பண்ணுறீங்க. இப்போ புக் மை ஷோ போனீங்கன்னா அதுக்கு ஒரு லாகின் பண்ணுறீங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான், உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸை எடுக்கிறான். நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த வெப்சைட்லாம் போய் ட்ரேஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து அவன் நோட் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு காலேஜை பற்றி அல்லது வந்து ஒரு கோர்ஸை பற்றி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரேஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும், பிரித்து கரெக்டாக ஸ்டோர் பண்ணணும். ரெக்கார்டிங் அப்படிங்கிறது அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறது. அதை வந்து என்ன பண்ணால் பிரித்து ஸ்ட்ரக்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ண டேட்டாவை அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். அதனால் டேட்டா சயின்ஸோட வந்து தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் டேட்டாவில் ஸ்ட்ரக்சர்டோ அன்ஸ்ட்ரக்சர்டோ, அதாவது ஒரு அமைப்போடு இருக்கிற டேட்டாவோ அமைப்பு இல்லாத டேட்டாவில் இருந்தோ அதில் இருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷனை எடுத்து, அதான் நாலேஜ், அதை பற்றின ஒரு நாலேஜை வந்து நாம் ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் உதவி பண்ணுது. நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், டேட்டா சயின்ஸு எந்த விதத்தில் பயன்படுது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஏதாவது இ-காமர்ஸ் வெப்சைட்டு, ஃப்ளிப்கார்ட் மாதிரி, அமேசான் மாதிரி, ஹோம்ஸ் ஆஃப் 18 மாதிரி ஏதோ ஒன்றில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. இப்போ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நீங்கள் என்ன மாதிரி பொருளுங்கள்லாம், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அதில் போய் சர்ச் பண்ணுறது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸு கேட்கெட்ஸ் ஐட்டம் தான் அப்படின்னா உங்களை அதை ட்ரேஸ் பண்ணி வச்சுக்குது. நீங்கள் எப்போவோ வாங்கியிருப்பீங்க, ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு சாம்சங் மொபைல் ஒன்று வாங்கியிருப்பீங்க. பட் அந்த வாங்கினதை அல்லது சர்ச் பண்ணதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் எந்த வெப்சைட்டுக்கு போனீங்கனாலும் என்ன பண்ணுதுன்னா உங்களை ஃபாலோ பண்ணுது. அந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் சர்ச் பண்ண புக்குங்களோ அல்லது அந்த மொபைல் ஃபோனோ டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ இருக்கிறது மோசில்லா ஃபயர் பாக்ஸில் போயிருப்பீங்க, அல்லது கூகுள் குரோம் வழியாக பார்த்துட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு ப்ரௌசர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் வழியாக எங்கேயும் போய் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள். ஆனால் கூட அது என்ன பண்ணும், அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டிங் பண்ண உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகுது. அப்போ உங்களை ட்ரேஸ் பண்ணி வைக்கிறதுன்னு தானே அர்த்தம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷனை ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 30 வருஷம் கழிச்சு அல்லது 15-20 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்கன்னா இப்போ உங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத கூட அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிது. எதெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்க, எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறீங்க. அப்போ அந்த பர்ச்சேஸ் பண்ணது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து 10 வருஷம் கழிச்சு புதுசாக ஏதாவது அப்டேட் வந்தால் கூட காட்டும்.
இப்போ நீங்கள் குறிப்பாக வந்து ஒரு பைக் வாங்குறீங்கன்னா அந்த பைக்கை பற்றி சர்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த பைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பைக் சம்மந்தப்பட்ட அக்சசரிஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொருளை வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறத கூட அதை ட்ரேஸ் பண்ணுது. அப்போ எவ்வளோ பேர் சர்ச் பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்க. நாமளே எல்லா விஷயமே ஆன்லைன் ஆயிடுச்சு. இப்போ எதாக இருந்தாலும் ஒரு ஸ்விக்கி, சொமாட்டோ இந்த மாதிரி ஆன்லைனில் தான் புக்கு வாங்குறோம். ஸோ எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. நம்ம கையில் இருக்கிற அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு விண்டோ மாதிரி அதுக்குள்ளே போய் எதை வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்கிற நிலைமை வந்துருச்சு. அதனால இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்குது. முதல்லாம் அப்படி இல்லை. ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி டீடைல்ஸை ஸ்டோர் பண்ணுவாங்க, ஒரு காலேஜில் ஸ்டூடெண்டோட டீடைலை ஸ்டோர் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட எவ்வளோ ஃபீஸ் வாங்கணும், எவ்வளோ பெண்டிங் இருக்குதுங்கிறத ஸ்டோர் பண்ணி எடுப்பாங்க. எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுப்பாங்க, அந்த கம்பெனியில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணோம், எவ்வளோ சேல்ஸ் பண்ணோம், இது மட்டும்தான் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. அதாவது வந்து எல்லா விஷயங்களையும் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு அவன் எதை யாரெல்லாம் வாங்குறான் வாங்கலை, பட் நம்ம வெப்சைட்டுக்கு வந்துட்டான், வந்து சர்ச் பண்ணியிருக்கிறான் ஒரு குறிப்பிட்ட பொருளை, அவனை விடக்கூடாது, நம்ம தொடர்ந்து மார்க்கெட் பண்ணணும். அப்புறம் பொருளை வாங்கிட்டான், அது சம்மந்தமான அப்டேட் ஏதாவது வந்ததுன்னா ஃபியூச்சரில் அவனுக்கு காட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒவ்வொருத்தனை பற்றியும் இப்போ நம்ம இந்தியாவிலேயே எவ்வளோ பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நம்ம ஒரு 75% வச்சுக்கிட்டோம்னா கூட கிட்டத்தட்ட 90 கோடி பேர் பயன்படுத்துறதா வச்சுக்கலாம். அப்போ உலகம் ஃபுல்லாக நீங்கள் நினச்சி பாருங்க, அத்தனை பேரோட இன்ஃபர்மேஷனும் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுதுன்னா அது ரெக்கார்ட் ஆயிரும். அப்படியே ரெக்கார்ட் ஆனதை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, அது வந்து என்னன்னா மொத்தமாக கொண்டு வந்து எல்லா பொருளையும் ஒரு குடோனில் கொட்டி வச்ச மாதிரி ஆகி போயிடும். அதை என்ன பண்ணணும், பிரிக்கணும். அதை பிரித்து யாராவது இப்போ இது வந்து ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டது, இது எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, ஏதாவது வந்து ஒரு இதை வச்சு செப்பரேட் பண்ணி ஏதாவது ஒரு அல்காரிதமை பயன்படுத்தி பிரித்து ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறமா எதை பற்றினாவது யாருக்காவது நீங்கள் விளம்பரம் பண்ணணும், யாருக்காவது தகவல் கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா அது ரிலேட்டடான ஆளுக்கு தான் கொடுக்கணும். இருந்த விளம்பரங்கள்லாம் வேற. இருந்த விளம்பரங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு ப்ராடக்டை பற்றி ஒரு செவ்வறு விளம்பரம் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் போஸ்ட் ஓட்டுவாங்க, அப்புறம் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் அல்லது ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டான மாதிரி அதை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம், ஏதாவது ஒரு செலிபிரிட்டியை வச்சு ஒரு ப்ரோக்ராம் தயார் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பரில் விளம்பரம் பண்ணிங்கன்னா அது எத்தனை பேர் இப்போ ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட விளம்பரம் பண்ணால் அத்தனை பேரும் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டவனா இருக்க மாட்டான். ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டவன் எல்லாமே அதை பார்ப்பானா பார்க்க மாட்டான். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு மொபைல் ஃபோனை எடுத்துட்டு ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டவன் சர்ச் பண்ணுறான். அப்போ இவன்லாம் ஆட்டோமொபைல்னு பிரிச்சிக்க முடியுது. அவன்லாம் அந்த நியூஸ் பேப்பரில் எவன்லாம் பார்த்தான்னு தெரியாது. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து இவன் தான் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டதை பார்த்தான், இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதை பார்த்துட்டு இருக்கிறான், இவன் வந்து எஜுகேஷன் கோச்சிங் சம்மந்தப்பட்டதை பார்க்குறாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம மொத்தமாக நியூஸ் பேப்பரை போட்டு எல்லாத்துக்கும் விளம்பரம் பண்ணணும். அதாவது இது என்னென்ன ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் சரியான ஆளுங்களுக்கு போய் சேரல. இப்போ அப்படி கிடையாது. கரெக்டாக ஃபில்டர் பண்ணுறது மட்டும் இல்லை, எவனுக்கு தகவல் அனுப்பலாம் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணலாம். அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவனுக்கு கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸை சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு சம்மந்தப்பட்ட கோர்சஸ் எல்லாம் நீங்கள் வேற ஒரு வெப்சைட்லையோ ஒரு மொபைல் ஃபோன்லையோ ஒரு எஸ்எம்எஸோ அது ரெலவெண்டாக உங்களுக்கு வந்தால் வந்து என்ன பண்ணால், இல்லைன்னா அது தேவையில்லாமல், அதாவது ஒரு 5 பேருக்காக நான் 50,000 பேருக்கு மார்க்கெட்டிங் பண்ணுற நிலைமை வந்தது. மார்க்கெட்டிங்க்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களையுமே டே டு டே ஆக்டிவிட்டீஸை, அதாவது 24/7 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஆக்டிவிட்டீஸும் அவங்க நெட்டில் போய் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதையெல்லாம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக அன்ஸ்ட்ரக்சராகவோ ஏதாவது ஒரு ஃபார்மெட்டுக்கு அதை ஸ்டோர் பண்ணி அப்புறம் அதை எடுத்து அனலைஸ் பண்ணி எஃபெக்டிவாக நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த டேட்டா சயின்ஸோட வேலை. இன்னைக்கு இந்த டேட்டா சயின்ஸ் இல்லாமல் நீங்கள் எதை சொல்ல முடியும்? இப்போ ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி டைம் ஜாப்பு, நாகரி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான வந்து பார்த்தீங்கன்னா ரெஷ்யூம்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. உலகம் ஃபுல்லாக அந்த மாதிரி பல வெப்சைட்டுங்களில் அப்டேட் பண்ணுறாங்க. இதில் சரியான ஆளுங்க இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேலை வேணும்னு சொல்லி அப்லோட் பண்ணுறாங்க. அவன் என்ன பண்ணுறான், எம்ப்ளாயர் வந்து இதுக்கெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு அவன் சொல்கிறான். அந்த வெப்சைட்டில் போயிட்டு இப்போ நாகரியில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி 2 பேருக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் அது. இப்போ நீங்கள் வந்து வேலை இருக்குதுன்னு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அதில் ஹோஸ்ட் பண்ணுறான். நீங்கள் வேலை வேணும்னு உங்களோட ரெஸ்யூமை ஹோஸ்ட் பண்ணுறீங்க. இதில் 2 பேரோட டேட்டாவும் குப்பையாட்டம் கொண்டு போய் ரெக்கார்ட் ஆயிரும். பட் அதை பிரித்து இப்போ இந்த வேலைக்கு இவன் தான் வந்து தகுதியானவன் அப்படின்னு கொடுக்கணும். அந்தந்த ஆளுக்கு அந்தந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்தா தான் நல்லா இருக்கும். இப்போ இவன் ப்ரோக்ராமர் போஸ்ட்டு .NETல தொலைவிட்டு இருக்கிறான்னா .NETல கொடுக்கணும். ஒருத்தன் ஆட்டோமொபைலில் ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் போஸ்ட்டை தொலைறானா அவனுக்கு கொடுக்கணும்.
அந்த மாதிரி எஃபெக்டிவாக கொடுக்கும். நம்ம சும்மா எல்லாத்தையுமே இப்போ இவனே படித்தது கம்ப்யூட்டராக இருக்கும், ஆனால் கம்ப்யூட்டர் இல்லாத ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதுக்கப்புறம் வேறு மெக்கானிக்கல், சிவில், உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அவனுக்கு மெசேஜாவோ அல்லது மெயிலாவோ அனுப்பிட்டே இருந்தால் அது வந்து சரி வராது. அப்போ அதை அந்த மாதிரி டேட்டாவை என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி பிரித்து எடுக்கிறாங்க. நம்ம ஆதார் கார்டில் இருந்து இன்னைக்கு எல்லா விஷயங்களுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுருச்சு. அப்போ நம்மளோட கவர்மெண்ட்டுமே அப்படி தான் நடக்குது. ஒவ்வொரு வில்லேஜில் இருக்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும், அதாவது என்னென்ன அவங்க வந்து பட்டா கொடுத்தாங்க, சிட்டா அடங்கல் எடுத்தாங்க, ஈசி எடுத்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் கட்டியிருப்பாங்க, அதாவது வீட்டு வரி, நிலவரி, அந்த மாதிரி வரிகள்லாம் கட்டியிருப்பாங்க. அப்புறம் வந்து எத்தனை ரேஷன் கடைங்க இருக்குது, அந்த டேட்டாஸ் எல்லாமே ஆன்லைனில் இப்போ அப்டேட் பண்ணுறாங்க. எல்லாம் போய் ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் ஆகும் போதே ஃபில்டர் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்ட்ரக்சரிங்கோ அன்ஸ்ட்ரக்சரிங்கோ பண்ணுறாங்க. அதில் இருந்து எடுத்து அனலைஸ் பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் ஒரு சில வந்து அல்காரிதமை பயன்படுத்தி வெளியில் வந்து கொடுக்குது. அப்போ இது வந்து இந்த டேட்டா சயின்ஸுங்கிறது எதுக்கெல்லாம் பயன்படலன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா இடத்துலையுமே டேட்டா சயின்ஸ் இருக்குது. டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ஏதோ கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு மேத்தமெட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட்டோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸோ மார்க்கெட்டிங்கோ இதுக்கு மட்டும் பயன்படுதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து எல்லா ஃபீல்டுக்கும் பயன்படுற ஒரு பொதுவான டெக்னாலஜி. அதனால இந்த டெக்னாலஜியில் இப்போ அவ்வளோ தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜிக்கு இருக்குது. ஏன்னா இதோட அனலிஸ்டிங்களுக்கு வந்து இன்னைக்கு உலகத்திலேயே அதிக சேலரி கொடுக்குற ஒரு ஃபீல்டாக எது இருக்குதுன்னா டேட்டா சயின்ஸ் தான் இருக்குது. ஏன்னா சாதாரணமாக ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் உருவாகிட முடியாது. அவர் வந்து நிறைய அனலைஸ் பண்ணுற அல்காரிதம், அந்த மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதனால் இவங்களுக்கு வாண்டட் நிறையா இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக ஒரு சாதாரணமாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜி மட்டும் படிச்சுக்கலாம். ஒரு வெப் டெக்னாலஜிஸ்னா ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜி, நான் யூஐ டெவலப்பர்னா ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜி மட்டும் ஷார்ட்டாக படிச்சுக்கலாம். ஆனால் டேட்டா சயின்ஸுக்கு நிறையா சேலரி இருக்குது, அதாவது நிறைய வேக்கன்சிஸும் இருக்குது. பட் அதே சமயத்தில் வந்து ஸ்கில்லு, நிறைய நல்ல ஸ்கில் வந்து வேணும். அதை தான் நம்ம என்னென்ன படிக்கணும் டேட்டா சயின்ஸுக்கு, யாரெல்லாம் படிக்கலாம், என்ன சேலரி கிடைக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ இதை எப்படி லேர்ன் பண்ணுறது, டேட்டா சயின்ஸ் படிக்கிறதா எந்த மாதிரி படிக்கிறது அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும், ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்ஸு, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வேணும். இந்த மீன், மீடியன், மோடு அந்த மாதிரி இருக்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசஸ் எல்லாமே இதில் வந்து வேணும் நமக்கு. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்காரிதமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்கு, கியூ, கிராஃபு, ட்ரீ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாதான், அதில் இருக்கிற அல்காரிதம் தெரிஞ்சாதான் அந்த அல்காரிதமை அப்ளை பண்ணி டேட்டாவை நாம் என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்துட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். அப்போ அதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. மேத்தமெட்டிக்ஸுங்கிறது அப்ளை பண்ணுற மேத்தமெட்டிக்ஸ். நாம் வந்து ஒரு நார்மல் மேத்தமெட்டிக்ஸ்னால் என்ன பண்ணோம்னா இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளோட எஜுகேஷனு அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டு இருக்கிறோம், அப்படி தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா அப்ளை பண்ண தெரியாது, இருக்குதுன்னு தெரியும், ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு தெரியும், அதாவது மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு தெரியும், டிட்டர்மினன்ட் இருக்குதுன்னு தெரியும், ட்ரிக்னாமெட்ரி இருக்குதுன்னு தெரியும். ஆனால் எதுக்குன்னு தெரியாது, ஏன் இது படிக்கிறேன்னு தெரியாது, இது எங்கெல்லாம் பயன்படுதுன்னு தெரியாது. பயன்படுற இடம் தெரிஞ்சதுன்னா அங்கே நமக்கு அப்ளை பண்ண தெரியாது. அதனால் அப்ளை பண்ணுற அளவுக்கு ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தேவை. அது வந்து மேஜர் போர்ஷன். இதில் டேட்டா சயின்ஸில் மிகப்பெரிய போர்ஷன் வந்து இதுதான். அதனால் அது நல்லா தெளிவாக தெரியணும். இப்போ கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னா கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் ஒரு மேத்தமெட்டிக்கலும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இருக்குதுன்னா 50% ஆஃப் டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ் ஈக்குவல் டு 50% ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ப்ளஸ் 50% ஆஃப் வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈக்குவலான கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸுக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு இதில் இருக்குது. அப்புறம் இந்த டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லி, அதே நான் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி தான், ஏன்னா நம்ம சுயமாக நாம் யோசிக்கலப்ப, அதாவது ஹியூமன் இன்டர்வென்ஷனோட இந்த டேட்டா சயின்ஸ்லேருந்து டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரக்சரிங் பண்ணுறது, அதுக்குண்டான அல்காரிதம் அப்ளை பண்ணுறது, இது சரியா இது தப்பா, இந்த டேட்டாவை இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கொடுத்தா சூட்டபிளாக இருக்குமா, அது எஃபெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத ஒரு மனுஷன் யோசிக்கிறதா இருந்தால் அவனோட சிக்ஸ் சென்ஸை பயன்படுத்தி யோசிச்சிருவான். ஆனால் இங்கே வந்து இப்போ மனுஷனே இல்லாமல் தான் அது இயங்குது. இந்த டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா யோசித்து சரியான பொருத்தமான டேட்டாங்களை பிரித்து அதை இன்ஃபர்மேஷனாக மாற்றி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணும். அதாவது ஆறாவது அறிவு நமக்கு தேவைப்படுது. அந்த ஆறாவது அறிவு கம்ப்யூட்டருக்கு இல்லாதனால
நாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்த போறோம். அதான் இந்த நியூரல் நெட்வொர்க்கு, ஃபஸி லாஜிக்கு, இதெல்லாம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி அப்ளை பண்ணுறது, அதில் அந்த மாதிரி வந்து சுயமாக கம்ப்யூட்டரை யோசிக்க வைக்கிறதுக்கு உண்டான அல்காரிதம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் நாம் இந்த டீப் லேர்னிங்கில் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது ஆக்சுவலாக மெஷினை, அதாவது நாம ப்ரோக்ராம் வந்து யூசரோட தேவைக்கு யூசர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு நார்மலா எழுதுற ப்ரோக்ராம் வந்து வேற. இது மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது மெஷின், அதாவது மெஷினை புரிஞ்சுக்கிறதுக்காக மெஷினுக்கு ப்ரோக்ராம் எழுது. இப்போ நம்ம இது வரைக்கும் எழுதுற ப்ரோக்ராம் எல்லாமே இந்த ப்ரோக்ராம் வந்து எழுதுவோம், அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிறது கம்ப்யூட்டர்ல தான். ஆனா அது யாருக்காக ரன் ஆகுது, யாருக்கான அவுட்புட்டை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசருக்கு. ஆனால் மெஷின் லேர்னிங் அப்படி கிடையாது. இந்த ப்ரோக்ராம் வந்து மெஷின் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா தான் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக அங்கே வந்து அதுக்குண்டான செல்ஃப் அனலைசிஸுக்காக, மெஷினோட செல்ஃப் அனலைசிஸுக்காக, மெஷினை யோசிக்க வைக்கிறதுக்காக எழுதுறது தான் மெஷின் லேர்னிங். ஸோ அதனால மெஷின் லேர்னிங் வேணும். அதாவது மெஷினுக்கு இன்னும் தனியாக கோடிங் எழுதணும். ஏன்னா இது வந்து செல்ஃப் அனலைசிங் கம்ப்யூட்டரே பண்ண வைக்கிறோம். அதனால மெஷின் லேர்னிங் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் ஆர் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அனலிட்டிக்ஸுக்காகவே, மேத்தமெட்டிக்கல் அனலிட்டிக்ஸுக்காகவே உருவாக்கப்பட்ட லாங்குவேஜ் தான் ஆர் லாங்குவேஜ். அது வந்து அனலிட்டிக்ஸுக்கு உண்டான அத்தனை லைப்ரரியும் அதில் இருக்குது ஆர் லாங்குவேஜில். அதனால் இந்த ஆர் லாங்குவேஜ் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நம்ம ஏற்கனவே இருக்கிற ஹை லெவல் லாங்குவேஜான C++, VC++, இதெல்லாம் படிச்சிருக்கிறவங்களுக்கு ஆர் லாங்குவேஜ்ங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா அதில் இருக்கிற லைப்ரரிஸ் வந்து அனலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட லைப்ரரிஸ் இருக்குது. அதில் இருக்கிற இன்பில்ட் லைப்ரரிஸ்னா என்ன இருக்கும், அதில் கிளாஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த டீப் லேர்னிங் மெஷின் லேர்னிங்கில் இருக்கிற அல்காரிதம் அங்கே கற்றுக்கிட்டோம் இல்லையா, டீப் லேர்னிங் மெஷின் லேர்னிங்கில் அந்த அல்காரிதம், அந்த மேத்தமெட்டிக்ஸ் அல்காரிதம்லாம் இருக்குது இல்லையா, அந்த அல்காரிதம் எல்லாமே என்ன பண்ணலாம்னா இந்த ஆர் லாங்குவேஜில் கோடிங்காக எழுதி லைப்ரரியாக வச்சிருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் பயன்படுத்தினா போதும். உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், இப்போ சி லாங்குவேஜில் நீங்கள் வந்து கீபோர்டு வழியாக இன்புட் வாங்குறதா இருந்தால் நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரிய தேவையில்ல. கீபோர்டோட இன்டர்ஃபேஸ் என்ன, கீபோர்டோட அட்ரஸ் என்ன, எப்படி வாங்குறது, எதுவுமே தெரிய தேவையில்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏற்கனவே இன்பில்டாக இருக்கிற ஸ்கேன் ஃபங்க்ஷனை போட்டுக்கிறீங்க. ஸ்கேன்எஃப் அப்படின்னு போட்டு உங்களுக்கு தேவையான கேரக்டரோ இண்டிஜரோ ஃப்ளோட்டோ எதை வேணாலும் இன்புட் வாங்கிக்கிறீங்க. அந்த ஸ்கேன்எஃப்க்கு உண்டான ப்ரோக்ராம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா stdio.headerல ஆல்ரெடி அந்த ப்ரோக்ராமை எழுதி லைப்ரரியை உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்கள் மேலே ஆஸ் மார்க் இன்க்ளூடு stdio.hன்னு போடுறீங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன்எஃப், பிரிண்ட்எஃப், எஃப்ரீடு, எஃப்ரைடி, எஃப் ஸ்கேன்எஃப், எஃப் பிரிண்ட்எஃப். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுங்களை பயன்படுத்திக்கிறீங்க எல்லா லாங்குவேஜ்லையும். C++ஆக இருந்தாலும் சரி, பைத்தானோ, .NETஓ, ஜாவாவோ, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அவங்க வந்து இன்பில்ட் லைப்ரரி வச்சிருப்பாங்க. அதாவது வைட்லி யூஸ்டு, ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு ஃபங்க்ஷன்ஸு, கிளாஸஸ் எல்லாம் ஆல்ரெடி அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. நீங்கள் எதாவது ஸ்பெஷலாக உங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக தேவைப்படுதுன்னா நீங்கள் சொந்தமாக எழுதுவீங்க. அதுதான் நம்ம யூசர் டிஃபைன்டு கிளாஸஸ், யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் சொல்லிக்கிறோம். அதனால அந்த மாதிரி எக்கச்சக்கமான இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட கிளாஸஸ் எல்லாம் வந்து ஆர் லாங்குவேஜ் லைப்ரரிஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பைத்தான், இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கிற இந்த மெஷின் லேர்னிங் இதெல்லாம் வந்து பைத்தான் தான் எழுதுறாங்க. மேத்தமெட்டிக்ஸ், டீப் லேர்னிங் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் ஆர் லாங்குவேஜில் ஆல்ரெடி இருக்குது. இந்த பைத்தானில் மெஷின் லேர்னிங் எழுதுறது ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைத்தான் வந்து உங்களுக்கு இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஒரு லாங்குவேஜ். ஏன்னா இதை வச்சு பைத்தானை வச்சு வெப் அப்ளிகேஷன் எழுதுறாங்க. நிறைய இடத்துல இது பயன்படுது. இப்போ நீங்கள் சர்வர் சைடு ப்ரோக்ராமிங்காகவும் பைத்தானை பயன்படுத்துகிறாங்க, மெஷின் லேர்னிங்க்கு பைத்தானை பயன்படுத்துகிறாங்க. ஸோ பைத்தான் ஒரு பூமில் இருக்குது. ஏன்னா கூகுள் கம்பெனிக்காரன் பைத்தானை சப்போர்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் IBM, இந்த மாதிரி மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாமே, வேர்ல்டு லீடிங் கம்பெனிஸ் எல்லாம் பைத்தானை சப்போர்ட் பண்ணுறாங்க. இது ஓப்பன் சோர்ஸ். ஸோ அதனால இது பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் லேர்னிங் வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது அவங்க வந்து சாதாரணமாக ஒரு ப்ரோக்ராம் போட முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு பைத்தான் இருக்குது. ஆனால் அந்த பேசிக் பைத்தான் அப்படிங்கிறது இஃப், வைல், ஃபார், எப்பவும் போல C++ல இருக்கிற அந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் தான் அதில் இருக்குது. இந்த இன்புட், அவுட்புட்டு, அப்புறம் லூப்பிங்கு, ஸோ இந்த மாதிரி வேலைங்கள்லாம் அதில் இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி இதில் நிறைய லைப்ரரிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லைப்ரரியை பயன்படுத்துறது தெரியணும். அதனால வெறும் ஒரு நீங்கள் அந்த பைத்தான் அப்படின்னா அந்த கோர் பைத்தான் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டலாக கற்றுக்கிறது தான். நம்ம காலேஜஸில் +1 +2ல இதிலெல்லாம் கூட ஒரு சில இதெல்லாம் இருக்குது. இப்போ அந்த பைத்தான் வந்து கோர் பைத்தான், அந்த பைத்தான் ஃபண்டமெண்டல். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இதுக்காகவே நிறைய லைப்ரரிஸ் வந்து உள்ளே இருக்குது. அந்த லைப்ரரியில் இருக்கிற கிளாஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்துறது, அதை எப்படி இன்ஹெரிட் பண்ணுறது, அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா கான்செப்டும் நம்ம கற்றுக்கணும், டீப்பாக கற்றுக்கணும். அந்த கிளாஸஸை அப்ளை பண்ண கற்றுக்கணும். அந்த மாதிரி கற்றுக்கணும். அப்போ 2 லாங்குவேஜஸ் வந்து முக்கியம் இங்கே, ஆர் லாங்குவேஜும் பைத்தானும்.
இந்த லாஜிக்ஸ், அல்காரிதம்ஸ், கான்செப்ட் இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங், அதான் நான் சொன்னேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் அல்காரிதம், அப்புறம் மெஷினுக்கு வந்து எப்படி நாம ட்ரெயின் அப் பண்றது அப்படிங்கிறது இதெல்லாம் சேர்ந்து அது கான்செப்ட்டுங்க. அது வேணும். 2 கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கட்டாயம் வேணும், R லாங்குவேஜும் பைத்தானும். அப்புறம் அது இல்லாமல் இந்த ஸ்ட்ரக்சர்டு கொயரி லாங்குவேஜுங்கிறது எல்லாத்துக்கும் வருது. ஏன்னா ஸ்ட்ரக்சர்டு கொயரி லாங்குவேஜுங்கிறது காமன். ஏன்னா கொயரி அதாவது ஒரு ரெக்கார்டை கொண்டு போய் இன்சர்ட் பண்ணவோ, டெலீட் பண்ணவோ, சர்ச் பண்ணி எடுக்கவோ, மாடிஃபை பண்ணவோ, இந்த மாதிரி எல்லா பேசிக் ஆப்ரேஷன்ஸும் 2 டேபிளில் ரிலேட் பண்ணி பார்க்கறது. இந்த நார்மலைசேஷன் ஃபேக்டர் 1NF 2NFன்னு சொல்லி நம்ம டிபிஎம்எஸ்ல படிக்கிற நார்மலைசேஷன் ஃபேக்டர், இந்த மாதிரி இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல இருக்கிற பல வகையான அல்காரிதம் அது இதெல்லாம் நாம அப்ளை பண்றதுக்கு ஸ்ட்ரக்சர்டு கொயரி லாங்குவேஜ் பேசிக். இந்த ஸ்ட்ரக்சர்டு கொயரி லாங்குவேஜ் தான் MSSQL இருக்குது, MySQL இருக்குது, MongoDBல இருக்குது, Oracleல இருக்குது. எல்லாத்துலயுமே ஸ்ட்ரக்சர்டு கொயரி லாங்குவேஜ் இல்லாத DB2ல இருக்குது. மொத்தத்தில் டேட்டா டிபிஎம்எஸ், RDBMS அப்படின்னு சொல்லி வந்தா ஸ்ட்ரக்சர்டு கொயரி லாங்குவேஜ் இல்லாத எதுவுமே பண்ண முடியாது. அதனால ஃபண்டமெண்டலா நாம ஒரு டேட்டாபேஸ், ஒரு டேபிள், ரெக்கார்டு, எப்படி டேபிள் கிரியேட் பண்றது, டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது, எப்படி அதில் ரெக்கார்டை வந்து நாம இன்சர்ட் பண்றது, எப்படி தேவையில்லாத ரெக்கார்டை அழிக்கிறது, எப்படி மாடிஃபை பண்றது, எப்படி லிஸ்ட் அவுட் பண்றது, அப்புறம் இந்த டேபிள்லையும் அந்த டேபிள்லையும் மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸை எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரக்சர்டு கொயரி லாங்குவேஜில் தான் கற்றுக்க முடியும். அதனால ஸ்ட்ரக்சர்டு கொயரி லாங்குவேஜை தெளிவாக ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ற அளவுக்கு கற்றுக்கணும். அப்புறம் பிக் டேட்டா அப்படின்னாவே அதில் பேர்லேயே இருக்குது. அதாவது ஒரு ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான ஒரு ஜெனரிக் டெக்னாலஜி பேர் தான் பிக் டேட்டா. பொதுவான டெக்னாலஜி அது. எப்படி நம்ம வெப் டெக்னாலஜிஸ், மொபைல் கம்ப்யூட்டிங், கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி பிக் டேட்டாங்கிறது ஒரு ஜெனரிக் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அது. அந்த பிக் டேட்டாவில் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. ஹாடூப், ஹைவ், ஸ்பார்க், பிக் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னா இந்த டேட்டாவை கொண்டு போய் ஸ்டோர் பண்றது, ரிட்ரைவ் பண்றது, அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு ஃபைல் சிஸ்டம்லாம் இருக்கும். அதாவது ஹாடூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஹாடூப்ல வந்து தனியாக HDFS அப்படின்னு சொல்லி ஃபைல் சிஸ்டம் இருக்குது. இந்த ஃபைல் சிஸ்டம்னா என்னன்னா ஒவ்வொரு ஃபைலும் ஸ்டோர் பண்ணும்போது ஏதாவது ஒரு கான்செப்டை மெத்தடை பயன்படுத்தி தான் ஸ்டோர் பண்ணும். நீங்க வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் சிஸ்டம் இருக்குது, டேட்டா ஃபார்மேட். அந்த வேர்டு இதை வந்து வேர்ட்லேயே தான் ஓப்பன் பண்ண முடியும். நீங்க போய் எக்ஸல்ல ஓப்பன் பண்ண முடியாது, எக்ஸலை கொண்டு போய் பவர் பாயிண்ட்ல ஓப்பன் பண்ண முடியாது, PDF ஃபைல கொண்டு போய் நீங்க வந்து வேற எக்ஸல்ல ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிபிக் ஃபார்மேட் இருக்குது. அதே மாதிரி ஃபைல் எப்படி ஸ்டோர் ஆகணுங்கிறது தான் நம்ம விண்டோஸ் படிச்சப்ப நீங்க வந்து FAT32 NTFS அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. ஃபைல் அலோகேஷன் டேபிள் 32 பிட், NTFS, நெட்வொர்க்கிங் ஃபைல் சிஸ்டம் அப்படிலாம் நிறைய ஃபைல் சிஸ்டம் இருக்குது. லினக்ஸ்ல வேற மாதிரி ஃபைல் சிஸ்டம், யூனிக்ஸுக்கு வேற மாதிரி ஃபைல் சிஸ்டம், ஒன்னொன்றுக்கும் ஃபைல் சிஸ்டம் வேற. அப்ப இந்த டேட்டாவை மேனேஜ் பண்றதுக்கு, ஸ்டோர் பண்றதுக்கு அது என்ன மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணுது. ரொம்ப இந்த ஃபைல் சிஸ்டம்னா ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா அந்த ஃபைலு எப்படி என்ன மெத்தட்ல ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நாம வந்து எங்க எப்படி ஒரு கண்ட்ரி, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டா பிரிச்சிருக்கிறோம், அப்புறம் டிஸ்ட்ரிக்டா பிரிச்சிருக்கிறோம், அப்புறம் தாலுகா பிரிச்சிருக்கிறோம். அப்புறம் அதில் வந்து அந்த தாலுகாக்குள்ள நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஊருங்கள்லாம் பிரித்து வச்சிருக்கிறோம். நாம பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து அப்படிலாம் பிரிச்சிருக்கிறோம் இல்லையா. அதில் ஸ்பெசிஃபிக்காக அந்த டவுன் பஞ்சாயத்து, அப்புறம் அந்த பஞ்சாயத்து வந்துட்டு பஞ்சாயத்துக்குள்ள வந்து ஒரு நகர், அப்புறம் அந்த நகருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டு, அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள ஒரு கிராஸு, அந்த கிராஸில் 161, 132, 144 இந்த மாதிரி ஏதோ ஒரு டோர் நம்பரு, அதுக்கு ஒரு பேர். இத்தனை வச்சு தான் 6 அடி உயரம் இருக்கிற மனுஷனையே கண்டுபிடிக்க முடியுது. அப்போ இது ஒரு ஃபைல்ஸ், அது ஒரு ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ரைவல் சிஸ்டம் அங்கே ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்ட்ரீட்டா, வில்லேஜா, தாலுகா, டிஸ்ட்ரிக்டா, ஸ்டேட்டா, அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் சிஸ்டமோட வேலை அதுதான். இப்போ நம்ம ஃபேட்னா NTFSனா என்ன பண்ண, செக்டாரு, கிளஸ்டரு, ட்ராக்கு, அந்த மாதிரி தான் ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணுது. அந்த மாதிரி நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஹாடூப் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி அதில் நிறைய ஃபைல் சிஸ்டம், அப்புறம் அதில் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, அதை ரீடு பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் ஹைவ், ஸ்பார்க்கு, இந்த ஹாடூப், பிக், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. இந்த டெக்னாலஜியை படிச்சுக்கணும். ஏன்னா அது ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு அதாவது கண்டினியூஸ் ரெக்கார்டை, கண்டினியூஸ் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணணும்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஆரக்கிள் அது இதெல்லாம் செட் ஆகாது. அதனால அதுக்கு என்ன பண்ணா பிக் டேட்டான்னு ஒரு கான்செப்டை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு ஸ்ட்ரக்சர் கொயரி லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அதை அப்புறம் ஹாடூப், ஹைவ், ஸ்பார்க், பிக் இதெல்லாம் கற்றுக்கணும். அப்புறம் இன்னைக்கு எல்லாமே கிளவுட் ஆர்கிடெக்சராக வந்துருச்சு. அதனால
இப்போ கிளவுட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது என்னன்னா, யாரும் எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் வந்து சொந்தமாக ஒரு கம்ப்யூட்டர் வச்சு இப்போ ஒரு 100 கம்ப்யூட்டரை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு சாஃப்ட்வேர் விலை கொடுத்து வாங்கணும், அப்புறம் அது கரெக்டாகி போயிடும், அப்புறம் அத்தனை கம்ப்யூட்டர் வந்து பேக்கப் எடுக்கணும். இந்த மாதிரி இப்போ உங்களோட பர்சனல் கம்ப்யூட்டர்லேயே கூட நீங்கள் ஏதாவது ஒரு பவர் பாயிண்ட் ரெடி பண்ணுவீங்க, ஒரு நோட்ஸ் எடுப்பீங்க, ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுவீங்க. நாளைக்கு ஏதாவது வைரஸ் அட்டாக் ஆகி போச்சுன்னா எல்லாம் போயிடுது. இது வரைக்கும் எடுத்த ஃபோட்டோ, டூர் ஃபோட்டோ, அதெல்லாம் சாதாரணமாக பெர்சனலுக்கு இவ்வளோ டேட்டா லாஸ் ஆகுது. இப்போ நான் நிறையா அவங்க கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா ஒர்க்கரை வச்சு பல பிராஞ்சில் வந்து எழுதின ஒரு சாஃப்ட்வேரோ டேட்டாவோ எல்லாம் மொத்தமாக அழிஞ்சு போச்சுன்னா அவங்க கம்பெனியே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ அவங்க பேக்கப் எடுக்கிறது, 24 மணி நேரமும் அந்த சர்வரை மெயின்டைன் பண்ணுறது, அது ஷடவுன் ஆகாத பார்த்துக்கிறது, அப்புறம் ஒரு இடத்துல ஏதாவது ஃபயரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கமோ அல்லது இந்த மாதிரி மழையோ அது ஏதோ வந்ததுன்னா அதெல்லாம் லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பல இடத்துங்களில் 24/7 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிற மாதிரி கம்ப்யூட்டருங்களை நெட் வழியாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற கம்ப்யூட்டரை, அதாவது ஒரு ஆஃபீஸில் இருக்கிற கம்ப்யூட்டரை அது கூட கனெக்ட் பண்ணி அதுலேயே அந்த சாஃப்ட்வேர் வந்துடும். இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் போடுறதா இருந்தால் இங்கே போட தேவையில்ல, அங்கேயே போட்டுக்கிறது. இப்போ அதுக்கு சின்ன எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறதா இருந்தால், நீங்கள் வந்து கூகுள் டிரைவில் உங்களோட ஃபைலை காப்பி பண்ணி வச்சுக்கிறீங்க. இங்கே எங்கே நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை காப்பி பண்ணி வச்சுன்னா எங்கே வேணாலும் போய் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இன்னொரு கம்ப்யூட்டரில், ப்ரௌசிங் சென்டரில், ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டரில் எதில் வேணாலும் லாகின் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ அதில் வந்து ஆஃபீஸ் இருக்குது, கூகுள் ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஆஃபீஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அந்த ஆஃபீஸ் 360 அப்படின்னு ஒன்று மைக்ரோசாஃப்ட்டுக்காரன் விட்டுருப்பான். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா MS ஆஃபீஸ் 360 வந்து நீங்கள் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே அவனோட கிளவுடு சர்வரில் தான் அது போய் ஸ்டோர் ஆகிறது, அந்த சாஃப்ட்வேர் ஆப்ரேட் ஆகிறது எல்லாமே அங்கே தான் இருக்குது. அப்போ நீங்கள் எந்த கம்ப்யூட்டர்லேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். ஐயோ நான் இதில் தான் நான் PPT ரெடி பண்ணேன், எக்ஸல் ஃபைல் கிரியேட் பண்ணேன், அப்போ இதில் வந்து பேக்கப் எடுக்காம விட்டேன் சார், வைரஸ் அட்டாக் ஆகி போயிடுச்சு, அப்புறம் வந்து கீழே விழுந்து உடஞ்சி போச்சு, இதெல்லாம் நீங்கள் சொல்லவே தேவையில்ல. அதை பற்றியே கவலைப்பட தேவையில்ல. டேட்டா பாதுகாப்பாக இருக்கும், 24 மணி நேரம் பார்த்துக்கிறாங்க, அங்கங்கே பேக்கப் எடுத்துக்கிறாங்க. இதுதான் கிளவுட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது. இதை பற்றி தனியாகவே நம்ம கிளவுடை பற்றி, கிளவுடில் என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அது அந்த கிளவுடும் கம்ப்யூட்டிங்கும் நல்ல பாப்புலர் ஆகிட்டு இருக்கிற ஒரு டெக்னாலஜி. அதுலேயும் நிறைய வேகன்சி இருக்குது, தனி வீடியோவாக பார்க்கலாம். அப்புறம் இதுக்கு நிறைய பேர் சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் AWS சர்டிஃபிகேஷனுங்கிறது அமேசானோட வெப் சர்வீசஸ் சர்டிஃபிகேஷன், அதுதான் AWS சர்டிஃபிகேட்டுங்கிறாங்க. இந்த இன்னும் என்னென்ன சர்டிஃபிகேட் வேறு கம்பெனிஸ் கொடுக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் லேர்னிங் பாத். இதெல்லாம் படித்தா நாம் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிடலாம். இது யாரெல்லாம் படிக்கலாம், கம்பெனி எந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BE படிக்கிறவங்க, ECE, CSE, IT இவங்கெல்லாம் படிக்கலாம். இவங்க வந்து இந்த மாதிரி நான் முன்னாடி சொன்ன அந்த லேர்னிங் பாத்தில் ப்ரிப்பேர் பண்ணி அதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. அப்புறம் MSCயில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மேத்ஸ் படித்தவங்களுக்கு கூட இதை பண்ணலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த டேட்டா சயின்ஸ் ஈக்குவல் டு இந்த மேத்தமெட்டிக்ஸ் ப்ளஸ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, 50% ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் 50% ஆஃப் கம்ப்யூட்டர் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த 50% MSc ஸ்டாட் மேத்ஸ் படிக்கிறவனுக்கு வந்துடும். அவன் அடிஷனலாக இதெல்லாம் படிச்சுனா போதும். இந்த கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல், இந்த ஃபண்டமெண்டல் லாங்குவேஜஸ் C++, அப்புறம் அந்த R, பைத்தானு படித்தா போதும். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி ஸ்டாட் மேத்தமெட்டிக்ஸ்லாம் வந்துடும். அவனுக்குமே வந்து ஆப்ரேஷனல் ரிசர்ச்சு அது இதெல்லாம் வருது. அப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அவனால் சுலபமாக கற்றுக்க முடியும். ஏன்னா எல்லாமே அல்காரிதம் தான். அந்த அல்காரிதம் மேத்ஸில் அவன் நிறைய சால்வ் பண்ணது. அதனால் MSc ஸ்டாட் மேத்ஸ் படித்தவனும் டேட்டா சயின்ஸை படிக்கலாம். அவன் என்ன பண்ண போகிறான், ரிமைனிங் 50% இந்த R லாங்குவேஜ், பைத்தானு, அந்த SQL இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறான். இந்த CSE, SE படித்தவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸு, அது MSc IT படித்தவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, இவங்க வந்து ஆல்ரெடி அதெல்லாம் படிச்சிருப்பாங்க, பட் அப்ளை பண்ணுற அளவுக்கு படிச்சிருக்கணும். இல்லைனாலும் அவங்க ஃபெமிலியரான ஒரு லாங்குவேஜாக தான் இருக்கும். C++, இந்த SQL அதெல்லாம் அவங்க மேத்ஸில் கவனம் செலுத்தினாங்கன்னா போதும். ஆனால் நம்ம லேர்னிங் இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் ஸ்டேட்டஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அடையாளம் மட்டும்தான் அது இது இருக்குது அது இருக்குதுன்னு சப்ஜெக்டில் தெரியுது தவிர அப்ளை பண்ண தெரில. பட் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் இதை வந்து படிக்க முடியும். அதாவது மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் IT ஸ்டூடெண்ட்டும் பண்ண முடியும். அப்புறம் MS இருக்குது ஒரு சில யூனிவர்சிட்டிஸில். அவங்க MSல கம்ப்யூட்டர் சயின்ஸு, IT, MSc டேட்டா சயின்ஸே கூட இப்போ ஒரு சில இதில் இருக்குது. அவங்கெல்லாம் பண்ணலாம். அப்புறம் ME படித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க, IT படிக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸில் படிக்கிறவங்க, அவங்களும் டேட்டா சயின்ஸ் படிக்க முடியும். அப்புறம் இந்த டாக்டரேட்டு, MCA, MSc முடிச்சுட்டு PhD வாங்கினவங்க, ME முடிச்சுட்டு PhD வாங்கினவங்களும், ஏன்னா டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு இந்த டாக்டரேட் பண்ணியிருக்கிறவங்க டேட்டா சயின்ஸை படித்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல சேலரி இருக்குது, நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே டேட்டா சயின்டிஸ்ட்டு அப்படின்னு போட்டிங்கனாவே
அந்த நாம முன்னாடி வீடியோவில் கூட அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி ஒரு கோர்ஸை பற்றி அதுக்கு இருக்கிற வேகன்சிஸை பற்றி சொல்லியிருந்தேன். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் சேலரி அதிகமாக சொல்லியிருக்கிறீங்க ஆனால் அவ்வளோலாம் சேலரி கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த சேலரியும் நான் இந்த இதில் வீடியோஸில் சொல்கிற சேலரியும் கம்பேர் பண்ணக்கூடாது. அது ஸ்டார்ட் அப் கம்பெனி சேலரி கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஏன்? அவன் ஸ்டார்ட் அப் கம்பெனிக்காரன். நீங்களும் ஒன்றும் பெரிய அளவில் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா கூகுள் சர்டிஃபிகேட்டு, IBM சர்டிஃபிகேட் அப்படின்லாம் நீங்களும் ஒன்றும் வாங்கலை. மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வாங்க கிடையாது. நீங்கள் எதுலையுமே சர்டிஃபைடு கிடையாது. உங்களுக்கு ஒன்றும் டீப் நாலேஜ் இருக்காது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க. சின்ன கம்பெனிக்காரன் இந்த அளவுக்கு டீப் நாலேஜ் இருக்கிறவனா நாம் எடுத்தோம்னா அவன் இருக்க மாட்டான், இந்த சேலரிக்கு வரமாட்டான், நம்மளால அதிக சேலரி கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸு கொஞ்சம் அளவுக்கு அறிவு இருந்தால் போதும், அவனை நாம எடுத்துக்கலாம், சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லைன்னு எடுத்துக்கிறான். அவன் கொடுக்குற சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவனே குட்டி கம்பெனி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான். அப்போ பெரிய கம்பெனி அதிகமாக சேலரி கொடுப்பான். ஆனால் அவன் மிகப்பெரிய அளவில் உங்ககிட்ட அந்த ஸ்கில் லெவலை எதிர்பார்ப்பான், சர்டிஃபிகேஷனை எதிர்பார்ப்பான். அதனால நான் இப்போ பேசுறது எல்லாமே இந்த வீடியோஸ் எல்லாம் நான் கொடுக்குற வீடியோஸில் பேசுறது உங்களுக்கு ஒரு புது டெக்னாலஜி, அதில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு என்ன தகுதி இருக்குது, இந்த மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேஷன் இருக்குது, இதெல்லாம் முடிச்சா உங்களுக்கு எவ்வளவு சேலரி கிடைக்குன்னு தான் சொல்றேன். நான் சொல்றது வந்து சர்டிஃபிகேஷன்ல இருந்து ஃப்ரம் பேசிக்ல இருந்து இது வரைக்கும் டாப் வரைக்கும் சொல்றேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு மைக்ரோசாஃப்ட்ல அல்லது கூகுளோட 10-12 சர்டிஃபிகேட் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. 12 சர்டிஃபிகேட்டும் கூகுளில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் ஏதாவது பெரிய கம்பெனியில் அப்ளை பண்ணி ஒரு கம்பெனிக்கு போயிட்டு நீங்கள் எங்கேயாவது ஸ்டார்ட் அப் கம்பெனியில் 15,000 20,000 சம்பளத்துக்கு யாராவது போவாங்களா? போக மாட்டாங்க. அவங்க பெரிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணுவாங்க, அவங்களுக்கு 40, 50, 60 கிடைக்கும். நான் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு 40,000, 60,000, 80,000 சேலரி சொல்றேனே தவிர நான் ஸ்டார்ட் அப் கம்பெனியை கன்சிடரேஷன் வைக்கல. ஏன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு சொல்றது இந்த சர்டிஃபிகேஷன் படிங்க, இதெல்லாம் கம்ப்ளீட்டா படிங்க, இவங்கெல்லாம் படிங்க, இந்த மாதிரி படிச்சா சம்பளம் கிடைக்குன்னு சொல்றேன். இதுல 1-2 வீடியோஸ் வந்து குறுக்க உள்ள போந்துட்டு ஒரு பிகாம் படிச்சவங்க ஏதோ யூடியூப்லயோ அல்லது லோக்கல் ஒரு இன்ஸ்டியூட்லயோ எந்த சர்டிஃபிகேஷன் இல்லாம இவங்களா ஒரு சிலபஸை கத்துக்கிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்ளை பண்ணி போனா அவனே சின்ன கம்பெனி 10 பேர் வேலை செய்யறான். அவன் எவ்வளவு உங்களுக்கு சேலரி கொடுப்பான்? பெரிய கம்பெனி உங்களை ஏன் எடுப்பான்? அதனால நான் சொல்றது இதுல சொல்ற டெக்னாலஜி, இந்த சர்டிஃபிகேஷன், இந்த எலிஜிபிலிட்டியை வச்சுதான் நான் சொல்றேன். அதனால சேலரி அப்படிங்கிறப்ப நார்மலாவே வந்து அமெரிக்கன் சேலரிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் டாடா சயின்டிஸ்ட்ங்கிறவங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான் வராங்க. இவங்க 6 லாங்குவேஜில் கோடிங் எழுதுறாங்க, பைத்தான்ல எழுதுறாங்க. அதுவும் குறிப்பாக மெஷின் லேர்னிங்கு, டீப் லேர்னிங்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நியூரல் நெட்வொர்க்கு, மேத்தமெட்டிக்ஸ் அல்காரிதம் இதெல்லாம் அப்ளை பண்ணி எழுதுற ஆளுங்க. ஸோ அதனால இவங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சேலரினா ஒரு நீங்கள் பிகினிங்காக பெரிய சர்டிஃபிகேஷன் வாங்கல, நல்ல டீப் நாலேஜ் இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு மீடியம் ஸ்கேல் கம்பெனியே உங்களுக்கு 3.25 lakhs வந்து பர் இயர் கொடுக்குறாங்க. 16 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அந்த இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிற ரெப்யூட்டட் அந்த சர்டிஃபிகேஷன்ஸ், அந்த ஸ்கில் லெவலு, அப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன். இப்போ பிஇ படித்தவனுக்கும் PhD படித்தவனுக்கும் ஒரே சேலரி நம்ம எதிர்பார்க்க முடியுமா? இப்போ MS படித்தவனுக்கும் அவனுக்கும் அதே மாதிரி வருமா? அது என்ன ஆகுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்றாப்படி, அவங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்றாப்படி, அப்புறம் அவங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்றாப்படி அந்த சேலரி வந்து 3.25 lakhsலேருந்து 16 lakhs வரைக்கும் வரும். ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போகணும் அப்படிங்கிறவங்க டேட்டா சயின்ஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி பெரும்பாலும் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இல்லை. நீங்கள் அதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ ஏதாவது UI டெவலப்பர், வெப் பேஜ் டிசைனிங், வெப் ப்ரோக்ராமிங் மாதிரி கற்றுக்கிட்டு போகிறது தான் நல்லது. இது கொஞ்சம் மீடியம் டு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கேல், அதாவது லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒரு யூஎஸ்ல இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பரோட சேலரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இயரில் அந்த இந்த சார்ட்டில் யூஎஸ்னா எப்பவும் அதிகமாக அவங்க கொடுக்குறாங்க. அரௌண்டு 65, ஈவன் இயர் 2014 வரைக்கும் தான் அந்த சார்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போவே அவங்க $70,000 வருஷத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. பட் இந்தியாவில் $55,000 தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இங்கே விட அங்கே இன்னும் நிறையா இருக்குது. டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஏன்னா இது டெக்னாலஜி புதுசு. அப்புறம் என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IBM கம்பெனி சர்டிஃபிகேட் எக்ஸாம்ஸ் வச்சு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். IBM சர்டிஃபைடு டேட்டா ஆர்கிடெக்ட். அந்த சர்டிஃபிகேட் பேர் IBM சர்டிஃபைடு டேட்டா ஆர்கிடெக்ட். இவங்களே வந்து எக்ஸாம்ஸ் வச்சு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இது வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு நல்ல சர்டிஃபிகேட். அப்புறம் மைக்ரோசாஃப்ட் MCSCன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். அதாவது மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைடு சிஸ்டம் இன்ஜினியர். அதில் MCSCயில் டேட்டா மேனேஜ்மெண்ட் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு கொடுக்குறான். அப்புறம் இதில் எல்லாமே நான் சொன்ன இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங் எல்லாமே வரும். இதில்
அதனால டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் அனாலிட்டிக்ஸ் மைக்ரோசாஃப்டோட சர்டிஃபிகேஷன் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் வந்து அஸ்யூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் அது. ஸோ அதனால அவங்க மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர்டு டேட்டா சயின்டிஸ்ட் அசோசியேட்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். 2 சர்டிஃபிகேட், ஒன்று வந்து அனாலிட்டிக் ஒன்று, மேனேஜ்மெண்ட் அனாலிட்டிக் ஒன்று, டேட்டா மேனேஜ்மெண்ட் அனாலிட்டிக் ஒன்று எம்சிஎஸ்சி, இன்னொன்று எம்சிபி மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைடு அஸ்யூர் டேட்டா சயின்டிஸ்ட் அசோசியேட்னு ஒன்று, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம் இன் டேட்டா சயின்ஸு அப்படின்னு கொடுக்குறான். 3 வகையான சர்டிஃபிகேட் அவன் கொடுக்குறான். அப்புறம் இவங்க அமேசான் வந்து தனியாக சர்டிஃபிகேஷன், AWS அமேசான் வெப் சர்வீசஸில் கிளவுட் அசோசியேட் தனியாக, மெஷின் லேர்னிங்க்கு தனியாக, பிக் டேட்டாவுக்கு தனியான்னு சொல்லி 3 எக்ஸாம்ஸ் வச்சு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் ஒன்றுக்கே தனியாக ஜாப் கிடைக்கும். இப்போ நீங்கள் AWSல கிளவுட் அசோசியேட்டை பாஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ஜாப்பு, இல்லை மெஷின் லேர்னிங் மட்டும் பாஸ் பண்ணுறோம் சார்னா அதுக்கு தனியாக ஒரு ஜாப்பு, பிக் டேட்டா மட்டும் பண்ண அப்படியும் கிடைக்கும். இல்லை டோட்டலாக வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டு, டேட்டா ஆர்கிடெக்ட், டேட்டா அனாலிட்டிக்ஸு, இந்த மாதிரி இப்போ நிறையா இப்போ ஜாப் வந்து கிடைக்கும். இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷனை உங்களோட தேவைக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதலாம். இதை வந்து இதுக்கு உண்டான ட்ரைனிங் வந்து நிறையா இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் இதில் என்ன அப்படின்னா ஆன்லைன் ட்ரைனிங் தான் நிறையா இருக்குது. கிளாஸ் ரூம் ட்ரைனிங் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இல்லை. அப்படியே இருந்தாலும் அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஆன்லைன் ட்ரைனிங் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்குமானா, அது ஏற்கனவே அந்த டெக்னாலஜி பல டெக்னாலஜி படித்து அப்ளை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற எம்ப்ளாயிக்கே ஆன்லைன் ட்ரைனிங் வந்து ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதில்ல அவங்களுக்கும். அதனால் இந்த பிகினர்ஸ், அதாவது லேர்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ், பிஇ படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் டேட்டா சயின்ஸ் படிக்கிறேன் சார், பிஇ முடிச்சிருக்கேன் நான் இப்போ பண்ணலான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க, எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன், எம்இ முடிச்சிருக்கேன்னு பண்ணலான் இருக்கிறவங்களுக்கு கிளாஸ் ரூம் ட்ரைனிங் தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் நிறையா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் பண்ணணும். அப்போ கிளாஸ் ரூம் ட்ரைனிங்காக பார்த்து ஜாயின் பண்ணுறது தான் நல்லது. நிறையா ட்ரைனிங் அவங்க ப்ரொவைட் பண்ணாலும் ஆன்லைனில் இப்போ ஐபிஎம்லேருந்து, இதில் அமேசான்லேருந்து நிறையா கம்பெனிஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் நாம் வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங் தான் இந்த டேட்டா சயின்ஸுக்கு கொடுக்குறோம். அதுக்கு ஆன்லைன் கொடுக்க முடியறதில்ல. பட் ஆன்லைன் அசஸ்மெண்ட் கொடுக்க முடியுது. ஆனால் இந்த ட்ரைனிங் வந்து டைரக்ட் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் தான் சாஃப்ட்வேர் சிஸ்டம் அண்ட் சொல்யூஷன் வந்து கொடுக்குது. ஸோ இது ஃப்ரம் பிகினிங்லேருந்தே நான் சொன்ன மாதிரி அந்த மேத்தமெட்டிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங்கு, ஆர் லாங்குவேஜ், பைத்தான், ஸோ இதெல்லாம் இல்லாமல் அந்த ஃபண்டமெண்டல் ரெக்குயர்மெண்ட்ஸு, எஸ்கியூஎல், இது எல்லாமே கம்ப்ளீட் ட்ரைனிங்காக கொடுக்குறாங்க. பட் ஆனால் இதுக்கோட டியூரேஷன்ஸ் வந்து மினிமம் 1 இயர் ஆகும். ஃபுல் டைமாக இருந்தால் ஒரு 6 மந்த் வந்து டியூரேஷன் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி இந்த டெக்னாலஜியை நீங்கள் பயன்படுத்தலாம். இன்றைக்கி இது கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறது. இதுக்கு வந்து நிறையா ஓப்பனிங்ஸ், அதாவது ஜாப்ஸ் வந்து இருக்குது, நல்ல சேலரி கிடைக்குது, ஃபியூச்சர் வந்து இருக்கும்.